அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு பிளான்ஸ் ஹப் டு டேக்கிள் ஹெல்த் ரிஸ்க் லிங்க்டு டு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு நேத்து ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அரசாணையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா, ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டுல. எந்த துறைக்கு கீழ வரப்போகுது அப்படின்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்க்கு கீழ தான் இந்த ஒரு மையம் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த மையம் என்ன பண்ண போகுது? அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கிளைமேட் சேஞ்ச்னால ஹியூமன்ஸ்க்கு நெறைய இம்பாக்ட் ஏற்படுது. அனிமல்ஸ்க்கு நெறைய இம்பாக்ட் ஏற்படுது. அதே மாரி நம்மளோட எக்கோசிஸ்டம், என்விரான்மென்ட்க்குமே பார்த்தோம்னா, நெறைய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு இன்டர் கனெக்டடா தான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள அட்ரஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஹப்ப வந்து தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. இதுதான் நம்ம ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். ஒன் ஹெல்த் அப்ரோச்னா WHO படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் சரிங்களா? அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இட் எய்ம்ஸ் டூ பேலன்ஸ் ஹெல்த் ஆஃப் பீப்பிள், அனிமல் அண்ட் எக்கோசிஸ்டம் ஓகேங்களா? நமக்கு அனிமல், பீப்பிள் அண்ட் எக்கோசிஸ்டம் இது 3ஓட ஹெல்த்தையும் நம்ப இன்டகிரேட்டடா இன்டகிரேட்டடா நம்ப எடுத்துட்டு வர்றது தான் அந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3த்தையுமே ஈக்குவல் மெஷர்ல பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். WHO டெஃபினிஷன் படி பார்க்கலாம். ஓகே. அப்ப இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? ஸோ இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச்க்காக தான் நம்ப ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது நாட்டிலேயே முன்னோடியான ஒரு விஷயமாக, மையமாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இவங்களோட இந்த அமைப்புக்கான தேவைய நம்ம புரிஞ்சுக்கணும். நீட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நீட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான இந்த காலநிலை மாற்றத்தினால அதிகமா தமிழ்நாடு பாதிப்படையுது. ஹீட் வேவ்ஸ் இருக்கு, நெறைய மழை பெய்யுது. இந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்கு. இதனால வந்து நமக்கு டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகும். குறிப்பா பார்த்தோம்னா, ஜூனோட்டிக் டிசீசஸ், வெக்டார் பார்ன் டிசீசஸ் அண்ட் தென் பார்த்தோம்னா, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான டிசீசஸ். அதே மாரி பார்த்தோம்னா, பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாரி பல இம்பாக்ட் அப்படிங்கிறத தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிட்டே வருது. இப்ப இது எல்லாத்தையுமே இன்டகிரேட்டடா நம்ப என்ன பண்ணணும்னா, அட்ரஸ் பண்ணணும். அதற்காக தான் இந்த ஒரு மையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பாலிசி ஃபார்முலேட் பண்ண போறாங்க. அ ஆக்ஷன் பிளான்ஸ வந்து கொண்டு வர போறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்ச்னால என்ன மாதிரியான ஹெல்த் ரிஸ்க் வரப்போகுது? அது அனிமல்ஸ்க்கு, பீப்பிள்க்கு என்ன மாதிரியான ஹெல்த் ரிஸ்க் வருது? அத எப்படி நம்ம அணுக போறோம்? அப்படிங்கிறத பத்தின ஒரு அணுகுமுறைய, ஒரு ஃப்ரேம் ஒர்க்க நமக்கு குடுக்க போறாங்க. சரிங்களா? எப்படி இதெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐ மாடல்ஸ யூஸ் பண்ணி ஓகேங்களா? கிளைமேட் சினாரியோஸ கிரியேட் பண்ணி, சிமுலேட் பண்ணி, அந்த கிளைமேட் சினாரியோக்கு என்ன மாதிரியான ஹெல்த் ரிஸ்க்லாம் வரும்? அப்படிங்கிறத ஸ்டடி பண்ண போறாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, பாஸ்ட் டேட்டா ஓகேங்களா? பாஸ்ட்ல என்ன மாரியான டிசீசஸ்லாம் வந்திருக்கு? ஒரு டிசாஸ்டர் நடக்கிறப்ப என்ன மாரியான டிசீசஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது? இந்த மாரியான விஷயங்கள அனலைஸ் பண்ணியும் நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் குடுக்க போறாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் இதுல பார்க்கணும். என்னன்னு பார்க்குறோம்? ஹியூமன், பீப்பிள் அண்ட் எக்கோசிஸ்டம். சாரி ஹியூமன், அனிமல் அண்ட் எக்கோசிஸ்டம். இப்ப 3 துறைகள் வருது இல்லையா? இந்த 3 துறைகளுக்குள்ளேயும் அ ஒரு கோஆர்டினேஷன கிரியேட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அதாவது அனிமல் ஹஸ்பேண்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மென்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன பில்ட் பண்றதும் இவங்களோட ஒரு முக்கியமான ரோலா இருக்க போது. அதே மாரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சோலார் பேனல்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட்டா இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ண போறாங்க. அதே மாரி டிசீசஸ ஹேண்டில் பண்ற வகையில ஹாஸ்பிட்டல்ஸ வந்து அப்கிரேட் பண்றதுக்கான பாலிசிஸ வந்து குடுக்க போறாங்க. சரிங்களா? ஸோ வேற என்ன இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. ரியல் டைம் டேட்டா கலெக்ஷன், அந்த டேட்டாவ அனலைஸ் பண்றது, இந்த மாரியான விஷயங்கள், பிரெடிக்ஷன் பண்றது. இந்த காலகட்டத்தில இந்த ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா, இந்த மாரியான டிசீசஸ் பரவும் அப்படின்னு சொல்லி, ஒரு ஏர்லி வார்னிங் மெக்கானிசம நமக்கு குடுக்கறது மூலியமா என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடோட ஹெல்த் சிஸ்டம பெட்டரா எஃபிஷியன்ட்டா ஆக்குறாங்க. என்ன மாரியான ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுனாலும், அதுக்கு தமிழ்நாடோட ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிறது பெட்டரா ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் உருவாக்கி இருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயமும் இதுதான். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.